هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் உண்டாதாக. அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னை மாத்திரம் வணங்கப்படுவதை எப்பொழுதும் விரும்புபவன். புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை அணுவளவும் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியங்கள், தபவு தாபியங்கள், கியாம நாள் வரைக்கும் மன்னவர்களை பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ, எவைகளை கடமையாக்கியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு ஹராமாக்கியிருக்கின்றானோ அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக நான் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று உலகின் நாலாபுறங்களிலும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய முஹப்பத், அந்த அன்பை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு இடங்களிலேயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்களை அன்பு கொள்வது, அவர்கள் மீது முஹப்பத்து கொள்வது மார்க்க ரீதியில் கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாத்தின் பிரதானமான கடமைகளிலே ஒன்றாக கணிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்தான் நபி அவர்களை நேசிப்பது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, குல் இன் கான ஆபாஉக்கும்
வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும், இப்படி அல்லாஹ் பட்டியலிட்டு கொண்டு செல்கின்றான். உலகத்தில் நாங்கள் யாரையெல்லாம் நேசிப்போமோ, எதன் மீதெல்லாம் எங்களுடைய அன்பு இருக்குமோ, எதன் மீதெல்லாம் நாங்கள் அதிகமாக கருணை காட்டுவோமோ, அவைகளையெல்லாம் அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பங்கள், இப்படி பல்வேறு விடயங்கள். அவைகள் மாத்திரமல்ல, நீங்கள் அன்பாக ஆதரவாக சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய செல்வங்கள், நீங்கள் தங்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடு வாசல்கள், இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். இவைகள் அனைத்துமே உங்களுக்கு அன்பாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே உங்களுக்கு பற்றுள்ளவைகளாக இருக்கலாம், நேசத்துக்குரியவைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த நேசம் எதுவரைக்கும் இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட அவைகளுக்கு நீங்கள் அன்பு காட்டக்கூடாது. அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதற்கும் நீங்கள் அன்பு காட்டக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே முஹப்பத் என்பதற்கு ஒரு வரையறையை வைத்திருக்கின்றார். முஹப்பத் என்பதற்கு ஒரு எல்லையை அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வருகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் வருகின்ற பொழுது, மார்க்கம் என்று வருகின்ற பொழுது, இவைகளுக்கெல்லாம் விட அவைகளை தான் முதலிலே நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, அதற்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட்டால் ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அன்பும் இந்த முஹப்பத்தும் ரசூலுல்லாஹ் மீது இருக்க வேண்டும் என்பது கடமை. அது எந்த அளவுக்கு என்றால், தங்களுடைய பெற்றோர்கள், தங்களுடைய குடும்பங்களை விட, தங்களுடைய சொத்து செல்வங்களை விடவும் இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, சூரா அல் அஹ்ஸாபிலுடைய 6வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அன்-நபிய்யு ஔலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, முஃமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹ்வை நேசம் வைக்கக்கூடிய உண்மையாளர்களுக்கு அந்த நபி எப்படி என்றால், அவர்களுடைய உயிரை விடவும் ஏற்றமானதாக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டினார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் உண்மை விசுவாசியாக இருக்க முடியாது, உண்மையான மூமினாக இருக்க முடியாது. எதுவரைக்கும் என்றால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், அவருடைய பெற்றோரை விடவும், அவருடைய அதாவது குழந்தைகளை விடவும், அனைத்து மனிதர்களை விடவும் நான் உகப்புள்ளவர்களாக ஆகும் வரைக்கும் ஒரு உண்மையான விசுவாசியாக, உண்மையான ஒரு மூமினாக ஒரு மனிதன் இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளில் இருந்து இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றன. நபி அவர்களை முஹப்பத் வைப்பது, ரசூலுல்லாஹ்வை அன்பு கொள்வது, ரசூலுல்லாஹ்வை நேசம் கொள்வது, எல்லாவற்றையும் விட ரசூலுல்லாஹ்வை மதிப்பது, அவர்களை கௌரவிப்பது, இது இஸ்லாத்தின் பிரதானமான கடமைகளில் ஒன்று என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் சில வரையறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரையறைகளை புரியாததன் காரணமாகத்தான் எவ்வாறு நேசம் வைக்க வேண்டும், நாம் நேசம் கொள்ளக்கூடிய முறை சரியானதா என்பதை அறியாமல் இன்று செயல்படக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, என்னையும் விட, உங்களையும் விட, இந்த பூமியிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டவர்கள் தான் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவது கலீஃபா என்ற பெயரை பெற்றவர்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், ஒரு பாதையால் சென்று விட்டால் அடுத்த பாதையால் ஷைத்தான் வரமாட்டான் ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி சிறப்புக்குரியவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே சென்று சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. யா ரசூலல்லாஹ், உங்களை நான் எப்படி தெரியுமா நேசிக்கின்றேன், என்னிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் நான் உங்களை நேசிக்கின்றேன், ஆனால் என்னுடைய உயிரை தவிர. ரசூலுல்லாஹை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய உயிரை தவிர என்னுடைய தாய் தந்தையர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், சொத்து செல்வங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் உயிரை தவிர என்று ரசூலுல்லாஹை பார்த்து சொல்கிறார்கள்.
நபி அவர்கள் அந்த உமரை பார்த்து சொல்கின்றார்கள், லா, அப்படியல்ல உமர், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக உங்களுடைய உயிரை விடவும் நீங்கள் நேசம் வைக்காத வரைக்கும் நீங்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று உமரை பார்த்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த நேரத்திலே உமர்லாம் மீண்டும் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை மதிக்கின்றேன், என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லிய பொழுது நபி அவர்கள் திரும்பவும் சொல்கிறார்கள், அல் ஆன யா உமர், இப்பொழுதுதான் உமரே நீங்கள் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர்களாக மாறிவிட்டீர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத். இவ்வாறுதான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கக்கூடிய நாங்கள் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ்வை எப்படி நேசம் வைத்தார்கள் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு என்றால் அதன் வரைவிலக்கணம் என்ன என்பதை படிப்பித்து காட்டினார்கள். வார்த்தையிலே அல்ல, செயலிலே படிப்பித்து காட்டினார்கள். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, புனிதமிக்க மதீனாவை விட்டும் மதீனாவை நோக்கி, மக்காவை விட்டும் மதீனாவை நோக்கி நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்ல வேண்டும். அங்கே இரவோடு இரவாக குறைஷி காபிர்கள் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்வதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை வெட்டுவதற்காக வேண்டி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை மக்காவை விட்டும் மதீனாவை நோக்கி புறப்படுமாறு உத்தரவிடுகின்றான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை செய்கின்றார்கள். ஒரு நபித்தோழர் யார்? வாலிப வயதில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிபராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையிலே படுக்க வைக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், கொலைஞர்கள் பக்கத்திலே சூழ இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கொலை செய்வதற்காக வேண்டி வாளுடன் கையிலே வாளை ஏந்திக் கொண்டிருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்று போய் தூங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இடத்திலே சென்று தூங்குகிறார்கள். வாலிபராக இருக்கின்ற பொழுதும் என்னுடைய உயிரை விடவும் நான் ரசூலுல்லாஹ்வை மதிக்கின்றேன் என்பதற்கு வார்த்தையிலே சொல்லவில்லை, செயலிலே காட்டிக் கொடுக்கின்றார்கள். அதே போன்று பார்க்கின்றோம், ஸைத் இப்னு தஸ்னா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபியை குறைஷி காபிர்கள் கொலை செய்வதற்காக வேண்டி அவரை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஸைத் இப்னு தஸ்னா அவர்களை பிடித்து இப்பொழுது கொலை செய்வதற்காக தயாரிக்கின்ற நேரத்தில் அந்த காபிர் கூட்டத்தில் இருக்கின்றார்கள் அபூ சுஃபியான். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அந்த நேரத்தில் காபிர்களோடு ஒருவராக அந்த அபூ சுஃபியான் இருந்து கொண்டு ஸைத் இப்னு தஸ்னாவிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்கின்றார். அபூ சுஃபியான் சொல்கின்றார், என்ன தெரியுமா? ஸைதே, அல்லாஹ்வுக்காக உங்களிடத்திலே கேட்கின்றேன், சும்மா கேட்கவில்லை. நீங்கள் உண்மையான நோக்கத்தோடு பதில் சொல்ல வேண்டும். வாயிலே மாத்திரம் பதில் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் உங்களுடைய உள்ளத்தினால் நீங்கள் ஏற்ற நிலையில் உண்மையாக ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வை முன்வைத்து உங்களிடத்திலே கேட்கிறேன் என்று அபூ சுஃபியான் சொல்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? ஸைதே, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களை சூழால் நாங்கள் கொலையாளிகள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய உயிர் உங்களுடைய உடம்பை விட்டும் வேறு பிரிக்கப்பட போகிறது. நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த இடத்தில் முஹம்மதை கொண்டு வந்து வைத்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு இருப்பதை விரும்புவீர்களா என்று கேட்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வாறான கேள்வி! நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்திலே வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட போகின்றார்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு இருக்கின்றீர்கள், இதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்கின்றார்கள். அழகான ஒரு பதில் சொல்கிறார். அந்த ஸைத் இப்னு தஸ்னா சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை குடும்பத்திலே வைத்தல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய காலிலே ஒரு முள் குத்திவிட்டால் அந்த கொஞ்ச வேதனை படுகின்றார்களே, அந்த வேதனையை ரசூலுல்லாஹ், அந்த வேதனையோடு ரசூலுல்லாஹ் இருக்கின்ற நேரத்தில் கூட நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். என்னை கொலை செய்வது அல்ல,
ரசூலுல்லாஹ்வுடைய காலிலே ஒரு முள் கழித்து விட்டால் கூட அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு பதிலளிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அபூ சுஃபியான் ஒரு வார்த்தையை சொல்கின்றார் அந்த மக்களை பார்த்து, முகம்மதுடைய மக்கள் நேசிப்பதை போன்று உலகத்திலே யாருமே நேசிக்க மாட்டார்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார். இதுதான் முகம்மது. வாயிலே அல்ல, அவர்களுடைய செயல்பாட்டிலே, அவர்களுடைய நடவடிக்கைகளிலே, அவர்களுடைய அன்றாட அந்த வாழ்க்கையிலேயே ரசூலுல்லாஹ்வை முஹப்பத் வைத்தார்கள். அன்பு அந்த சகோதரர்களே, ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களை பாருங்கள். எங்களுக்கு தெரியும் உஹத் யுத்தம் பிரபல்யமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் பனு தீனார் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி அந்த யுத்தத்தின் முடிவில் அந்த பெண்மணி அங்கே சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்ட அந்த யுத்த களத்துக்கு சென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதியை சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெண்ணுடைய ஆரம்பமாக அந்த பெண்ணிடத்திலே சொல்லப்படுகிறது, உங்களுடைய கணவன் இந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த பெண் காதுக்கு எடுக்காமல் சென்று கொண்டிருக்கின்றாள். எப்படி சொல்கின்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் தூரம் நடக்கின்றால் மறுபடியும் சொல்லப்படுகிறது, உங்களுடைய சகோதரர் இந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த பெண் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றாள். இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பின்னால் அந்த பெண்ணிடத்திலே சொல்லப்படுகிறது, உங்களுடைய தந்தையும் இந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார். சுப்ஹானல்லாஹ். கணவனை இழந்து, சகோதரனை இழந்து, தந்தையை இழந்த அந்த நிலையில் ஒரு பெண் மீண்டும் பயணிக்கின்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த நேரத்திலே அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, யா உம்ம ஃபுலான், அதாவது சகோதரியே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஹம்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிய பொழுது அந்த பெண்மணி கேட்கின்றால், ரசூலுல்லாஹ்வை எனக்கு காண்பியுங்கள் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை காண்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கின்றால், உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்து விட்டால், நீங்கள் நிம்மதி பெற்று விட்டால், அடுத்ததாக வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிப்பது எங்களுக்கு சுலபம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் அன்றைய வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் என்பது அவருடைய உள்ளத்திலே மாத்திரம் இருந்தது அல்ல, அவருடைய வார்த்தையிலே மாத்திரம் இருந்தது அல்ல, அவர்களுடைய செயல்பாட்டிலையும் இருந்து கொண்டிருந்ததை எங்களுக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாங்கள் முதலாவதாக இந்த முஹப்பத் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் நாங்கள் தவறான வழிகளில் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறுவதை நாங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். இன்று எந்த முறையில் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த வழி தெரியாமல் தவறி செல்லக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவனுடைய உள்ளத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கிறது என்பதற்கு பிரதானமான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசாவிலே சொல்லி காட்டுகிறான், மன் யுதீர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடக்கூடியவராக இருப்பாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக இருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எடுத்து பின்பற்றுகிறார், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த முறையிலே வாழ்கின்றார், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்றார் என்றால் அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர் என்ற அந்த பட்டத்தை அவர் பெற்றவராக, அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வமன் யுதில்லாஹ வ ரசூலா ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுவார்களோ அவர்கள் தெளிவான உண்மையான வெற்றியை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆதரவையும் ரசூலுல்லாஹ்வுடைய கௌரவத்தையும் நாங்கள் கருதுவதாக இருந்தால் அதற்கான முதல் வழி அல்லாஹ்வை நாங்கள் வழிபடுவது, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் வழிபடுவது, அவர்கள் காட்டிய வழியிலே நாங்கள் நடப்பது, அதுதான் முதலாவது ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத்துக்கான வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இரண்டாவதாக ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கான வழிகளில் இரண்டாவதாக நாங்கள் மார்க்கத்திலே ரசூலுல்லாஹ் எவைகளை சொல்லி தந்திருக்கின்றார்களோ அவைகளை நாங்கள் தவறவிடும்
வரும் பொழுது உள்ளத்திலே எங்களுக்கு ரோஷம் வர வேண்டும், உள்ளத்திலே வெட்கம் வர வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னாவை படிப்பித்து தந்திருக்கின்றார்கள், அதை என்னால் செயலாற்ற முடியும், ஆனால் நான் செயலாற்றாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒன்றா இரண்டா மூன்றா நான்கா எத்தனை அடுக்கிக் கொண்டு போகலாம் எம்முடைய சமுதாயம். இன்று ரசூலுல்லாஹ்வை நாவினால் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் ஏராளமாக சஹீஹான ஹதீஸ்கள் மூலமாக பதியப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் அந்த சுன்னாக்களை ஏறிட்டும் பார்க்காத ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, இன்று மீலாது விழா கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், ஸலவாத் மஜ்லிஸ்களை வைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 12ஆம் நாள் பிறந்த நாள் என்று எத்தனையோ விடயங்களை இந்த நாட்களிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எடுத்து பார்த்தால் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் பள்ளிவாசலுக்கு ஓடோடி வந்து தொழக்குல்லா என்றால் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லப்படுகின்ற நேரத்தில் நான் ஒரு ஆணாக இருக்கின்றேன், ஜமாஅத்தோடு தொழுவது எனக்கு கடமையாக இருக்கிறது என்ற உணர்வு எத்தனை சகோதரத்தில் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று ஒரு ஹதீஸிலே, இன்னொரு ஹதீஸிலே நெருப்பு வணங்கிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், இந்த தாடியை முழுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. இந்த தாடியை வைப்பதற்கு எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது. வாயிலே ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், செயல்பாட்டிலே செய்ய முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றல்ல எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை படித்து அந்த சுன்னாவை நாங்கள் அரங்கேற்றுகின்றோமா? அந்த சுன்னாவிலே எங்களுடைய பாதையை, எங்களுடைய வழியை அமைத்துக் கொள்கின்றோமா? நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்குரியவர்கள் என்பதை இரண்டாவது விடயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லப்பட்ட எந்த விடயமாக இருந்தாலும் சரி, அவைகளை பரிகாசிக்க கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று சில சகோதரர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவர்கள், ஆனால் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அந்நிய கலாச்சாரங்களுக்கு பயந்து கொண்டு அந்நிய கலாச்சாரங்களை திருப்திப்படுத்துவதற்காக, அந்நிய மதத்தினர்களை திருப்திப்படுத்துவதற்காக இஸ்லாமிய சட்டங்களை கேவலப்படுத்தக்கூடிய, இஸ்லாமிய சட்டங்களை வைத்து பரிகாசிக்கக்கூடிய சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் செயல்படுத்தினாலும் செயல்படுத்தாவிட்டாலும் பரிகாசிக்கும் உரிமை எங்களுக்கு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது சில நரகவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார் என்றால், ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பரிகாசித்து அவர்கள் குஃப்ருக்குள்ளே நுழைந்தவர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எம்முடைய ஈமானை நாங்கள் பாதுகாப்பாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வின் மீது உண்மையான அன்புள்ளவர்களாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிறிய சுன்னாவாக இருந்தாலும் சரி, அதை பரிகாசிக்கும் உரிமை எங்களுக்கு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களிடத்தில் அதிகமாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்குள்ளா இருக்க வேண்டும். நாங்கள் ஸலவாத்தை வெறுப்பவர்கள் அல்ல, ஸலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்பவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மீது எத்தனை ஆயிரம் ஸலவாத்துகள் அனுதினமும் சொல்ல முடியும் என்றால் சொல்லுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் காண்பிக்காத ஸலவாத்துகள், ரசூலுல்லாஹ் கூறாத ஸலவாத்துகள், ரசூலுல்லாஹ் கூறாத குறிப்பிடாத நேரங்கள், இப்படியாக நீங்கள் ஸலவாத்துகளை வைத்துக் கொண்டால் அதை தான் வேண்டாம் என்று சொல்கிறோமே தவிர, ஸலவாத்தை எந்த நேரமும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். அதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அதே போன்று மறுமை நாளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் காண வேண்டும் என்று விரும்புவது, அதற்குரிய முறையில் எங்களுடைய அமல்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வது, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், சௌபான் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அடிமை, அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக முஹப்பத் வைத்திருந்தார்கள். கடுமையான முஹப்பத், சாதாரணமான முஹப்பத் அல்ல. அந்த முஹப்பத்தின் காரணமாகத்தான்
ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கின்றார்கள். அவர்களுடைய அந்த உடம்பின் நிறமே மாறி இருக்கிறது. உடம்பு நிறம் அப்படியே மாறி ஒரு வித்தியாசமான தோற்றத்தை ரசூலுல்லாஹ் காண்கின்றார்கள். சௌபாண்டத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை சில நாட்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே செல்லாமல் இருந்து விட்டு செல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌபானை பார்த்து கேட்கின்றார்கள், சோபானே, என்ன நடந்தது? என்ன காரணம்? உங்களுடைய நிறம் மாறி இருக்கிறது, ஏன் இப்படி? உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌபாண்டத்திலே கேட்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சௌபான் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், மாபி மரல் வலா வஜா, எனக்கு எந்த நோயும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? நான் இவ்வளவு நாட்களாக என்னுடைய மனத்திலே ஒரு குழப்பம். என்ன குழப்பம் என்றால், நான் அதாவது இந்த உலக வாழ்க்கையையும் மறு உலக வாழ்க்கையையும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். நான் உலகத்தில் இருக்கின்ற பொழுது நான் உங்களுடைய அடிமையாக இருக்கின்றேன், உங்களை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கின்றேன், உங்களோடு பேசுகின்றேன், கதைக்கின்றேன். ஆனால் மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது நீங்கள் பெரும் பெரும் நபிமார்களுடைய அந்தஸ்தில் அல்லவா இருப்பீர்கள். உங்களை எனக்கு சந்திக்க முடியாமல் போய்விடும் யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்க முடியாமல் போய்விடும். ஒருவேளை நான் சுவர்க்கத்துக்கு சென்றால் எனக்கு கொடுக்கப்படக்கூடிய சுவர்க்கம் ஒரு சாதாரண சுவர்க்கமாக இருக்கும். நீங்களோ பெரும் பெரும் அந்தஸ்துள்ள உயர்ந்த பதவிகளில் இருக்கின்ற பொழுது உங்களை காண முடியாதே யா ரசூலல்லாஹ் என்ற அந்த சிந்தனை தான் என்னுடைய தோற்றத்தை மாற்றியிருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனின் தோற்றத்தை மாற்றியிருக்கிற ரசூலுல்லாஹை பற்றி சிந்தித்து மறுமையிலே ரசூலுல்லாஹை சந்திக்க முடியாத நிலை ஏற்படுமோ என்று அந்த சௌபானின் நிலைமையே மாறியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அந்த ரசூலுல்லாஹ்வுக்கும் கவலை, இந்த சௌபானுக்கு பதில் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் 7 வானத்துக்கும் அப்பால் இருந்து வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அந்த சௌபானின் அந்த கவலையை போக்குவதற்காக, அந்த சௌபானுக்கு ஏற்பட்ட அந்த கவலையை நீக்குவதற்காக அல்லாஹ் தஆலா 7 வானத்துக்கும் அப்பால் இருந்து ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். வமன் யுதில்லாஹ வர் ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவருக்கு சௌபானுக்கு குர்ஆனின் வசனத்தின் மூலம் பதில் சொல்கின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுகின்றார்களோ, அத்தகைய நல்லவர்கள் அவர்கள் யாரோடு இருப்பார்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உபகாரம் செய்கின்றான் தெரியுமா? அவர்கள் நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு, நல்ல சாலிஹீன்களோடு மறுமையிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். சௌபானுக்கு ஆறுதல். ரசூலுல்லாஹ்வோடு மறுமையிலே இருக்க முடியும் எப்பொழுது? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஹப்பத் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர நாவிலே மாத்திரம் இருக்கக்கூடிய முஹப்பத் மறுமையிலே பயன்பட மாட்டாது. அடுத்ததாக முஹப்பத்துக்குரிய அடையாளங்கள்ல இன்னொன்று தான் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருந்தார்களோ அந்த குணங்கள் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், மனைவிமார்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் வாய் மூடவில்லை, நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். அந்த பண்பு எங்களிடத்திலே வர வேண்டும். சின்ன சின்ன சில்லறை விடயங்களுக்காக மனைவியோடு சண்டை போட்டுக் கொள்கின்றோமா? ஒரு சிறிய விடயத்தை கூட விட்டு கொடுக்காமல் சண்டையிடுகின்றோமா? என்னிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு கிடையாது. மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்த முறை கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நான் சரியாக நேசம் வைக்கவில்லை. குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி ஹசன் ஹுசைன் அவர்களுடைய விஷயத்தில் நடந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹ் மின்பர்ல இருந்து கொண்டு கூட ஹசன் ஹுசைனை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
சிறிய பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும்? சில பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், வீட்டுக்கு தந்தை வருவதென்றால் பிள்ளைகள் ஒளிந்து அங்கே மறைந்து விடுகின்றார்கள். ஏன்? அந்த தந்தையோடு இருக்கக்கூடிய பாசம் அல்ல, அந்த தந்தையோடு இருக்கக்கூடிய வெறுப்பு. எடுத்ததற்கெல்லாம் அடி, எடுத்ததற்கெல்லாம் ஏற்றி இப்படி இருக்கக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹ்வுடைய குணங்கள் எங்களிடத்திலே இருக்கும் என்றால் அந்த குணங்கள் தான் எங்களிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்குரிய அடையாளமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஒரு சிறை கைதியாக இருந்தால் இன்று எங்களுக்கு தெரியும் கைதிகளை எப்படி நடத்துகின்றார்கள், கைதிகளை எப்படி நடத்துகின்றார்கள், எப்படியெல்லாம் சித்திரவதை செய்ய முடியுமோ அத்தனை சித்திரவதைகளையும் செய்து இறுதியில் கொலை கூட செய்யக்கூடிய கைதிகள் என்று கைதிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கொலை செய்யப்பட வேண்டிய தகுதிக்குரிய ஒரு கொலைஞர், அதாவது அநியாயக்காரர் தான் சுமாமத் இப்னு உஸால் என்று சொல்லக்கூடியவர். அவரை பிடித்து மதீனாவுடைய பள்ளிவாசலின் தூணிலே கட்டப்படுகிறது. 3 நாட்கள் கட்டி வைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறை கைதியை அவிழ்த்து விடுகின்றார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவிழ்ப்பதற்கு முன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேட்டார்கள், சுமாமா உங்களுடைய நிலைமை என்ன, ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா, இஸ்லாத்தை வரக்கூடிய எண்ணம் இருக்கிறதா என்று ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள். சுமாமா எதுவும் பேசவில்லை. 3 நாள் பார்த்தார்கள், அடிக்கவில்லை, ஏசவில்லை, திட்டவில்லை. அவருக்கு உணவளித்தார்கள் கைதியாக வைத்துக் கொண்டு. சஹாபாக்கள் நல்ல முறையில் இழந்தார்கள். அந்த சுமாமா அவரை விட்டதற்கு பின்னால் ஓடோடி வெளியே சென்று குளித்து விட்டு வந்து அவர் ரசூலுல்லாஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று அந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார். பள்ளிவாசல்லே நாகரிகம் தெரியாத ஒரு சஹாபி, அவர் ஒரு நாட்டுப்புற சஹாபி, அவர் வந்து சிறுநீர் கழிக்கின்றார். சஹாபாக்கள் ஓடோடி செல்கிறார்கள் அவரை பிடித்து அலட்டுவதற்காக. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவருடைய வேலையை முடிக்கும் வரை அவரை விட்டுவிடுங்கள், சிறுநீரை தடை செய்யாதீர்கள். அவர் சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் பொன்னான பொன்முறைகளை அவருக்கு பகிர்ந்தார்கள். அவருக்கு சொல்லி வைக்கின்றார்கள், இது பள்ளிவாசல், இந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு சிறந்த அறிவுரைகளை தான் பகிர்ந்தார்களே தவிர எடுத்ததற்கெல்லாம் சினம் கொண்டு எடுத்ததற்கெல்லாம் மோசமாக நடக்கக்கூடிய பண்பு ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபியை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ்விடத்தில் 10 வருடங்களாக ஒரு பணியாளனாக, ஒரு வேலைக்காரனாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கடையிலேயும் வேலைக்காரர்களை வைத்திருக்கக்கூடிய நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வேலைக்காரர்களை வீடுகளிலே வேலைக்காரர்களை வைத்திருக்கின்றோம், கடைகளிலே வேலைக்காரர்களை வைத்திருக்கின்றோம். நாங்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றோம்? அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய வாயினால் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே 10 வருடங்கள் வேலை பார்த்தேன். ஒரு நாளாவது, ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது ரசூலுல்லாஹ் நான் செய்யாத ஒரு வேலையை பார்த்து இதை ஏன் செய்யவில்லை என்று ரசூலுல்லாஹ் கேட்டது கிடையாது. ஒரு வேலையை செய்ததற்காக ஒரு நாளாவது அனஸே நீ ஏன் இப்படி செய்தாய் என்று ரசூலுல்லாஹ் அலட்டியது கிடையாது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சிறந்த ஒரு மனிதராக ரசூலுல்லாஹ் என்னோடு நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பண்புகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு நாவிலே மாத்திரம் நாங்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று இன்றைய நமது சமுதாயம் இப்படியான வைபவங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்மாதிரிகளை படிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை எடுத்து நடக்க வேண்டும். வல்லாஹ் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கான அருளையும் பாக்கியத்தையும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹி அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்று இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் வந்துவிட்டால் பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றார்கள். எதற்காக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் 12ஆம் நாள் என்பதற்காக வேண்டி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வரலாற்று ரீதியிலே
நாங்கள் இந்த அதாவது மாத கணிப்புகளையும் வருட கணிப்புகளையும் நாங்கள் ஒப்பீட்டு ரீதியிலே பார்த்தால் அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் அதே போன்ற ஒரு திங்கட்கிழமை 63 வருடங்களுக்கு பின்னால் வர முடியாது என்பதை, அதாவது ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமையாக வர முடியாது என்பதை இன்று பல ஆராய்ச்சிகளின் மூலமாக அன்றிலிருந்தே பல அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே பொதுவாக ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு சிறந்த மனிதராக வருவாரா என்பது கூட மக்களுக்கு தெரியாது. அதனை வரலாற்றிலே குறித்து வைத்திருப்பார்களா என்பது கூட தெரியாது. இப்படியான ஒரு காலத்தில் தான் ரசூலுல்லாஹ் பிறக்கின்றார்கள். எனவே தான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் பிறந்தது 9ஆம் நாளாக இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மரணித்ததை பொறுத்த மட்டில் ரசூலுல்லாஹ் ஒரு நபியாக, ஒரு இறை தூதராக பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடிய காலத்தில் தான் ரசூலுல்லாஹ் அதாவது உலகத்தை விட்டும் பிரிகின்றார்கள். அந்த நேரத்தை, அந்த பிரியக்கூடிய நேரம் உட்பட, அந்த நாள் உட்பட, அந்த தினம் உட்பட எல்லாவற்றையும் சஹாபாக்கள் பதித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் மரணித்தது ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாளை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, அந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ, அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ் மரணித்ததை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டும் பிறந்த நாளை, சந்தேகமில்லாத அந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக, நாங்கள் தான் முஹப்பத் வைத்தவர்களாக உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய இந்த சகோதரத்திலே நாங்கள் கேட்கின்றோம், நபி அவர்களை நீங்கள் அதாவது நேசிப்பவர்களாக இருந்தால் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் மாத்திரம் நீங்கள் இந்த ஸலவாத் மஜ்லிஸை வைத்துக்கொண்டு, இந்த மீலாது விழாக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இதிலே பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும் என்று எங்கேயாவது சொல்லப்படுகிறதா என்றால் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏராளமான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் இருக்கின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள், அபூ ஹுரைரா, உங்களுக்கு நான் 3 விடயங்களை வசியத்து செய்கின்றேன், அதை கடைபிடித்து வாருங்கள், எங்களுக்கும் அதை பின்பற்றுவது இலகுவான காரியம். சாதாரண ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இலகுவாக அதை பின்பற்றுவதற்கு முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள், அபூ ஹுரைரா, லுஹாவுடைய நேரத்திலே 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சொன்னார்கள், தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் வித்ர் தொழுது கொள்ளுங்கள். இது ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து நாங்கள் வித்ர் தொழுவது இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று சொன்னார்கள், மாதத்தில் 3 தினங்கள் நோன்பு வைத்து வாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஏராளமான சுன்னாக்களை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். நான் ஆரம்பத்திலே கூட ஞாபகப்படுத்தினேன், எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் அதான் சொல்லப்படுகிறது, 5 நேரம் அதான் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர் என்ற முதல் வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்ன எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹ் மிகப்பெரியவன். எம்முடைய குடும்பமோ, எங்களுடைய வியாபாரமோ, எங்களுடைய சொந்த பந்தங்களோ, எங்களுடைய பிள்ளைகளோ, எங்களுடைய ஏனைய உலக தேவைகளோ அனைத்தை விடவும் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை தாங்கள் சொல்லி காட்டுகிறோம். எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆண்களை பொறுத்த மட்டில் அதான் சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிவாசல் சென்று தொழுவது கடமை என்பதை உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதை பின்பற்றுவது கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஏராளமான விடயங்களை பார்க்கலாம். இந்த மீலாது விழா கொண்டாட்டங்களின் மூலமாக ரசூலுல்லாஹ்வை முஹப்பத் வைப்பதற்கு முயற்சி செய்யும் இவர்கள் உண்மையிலே ரசூலுல்லாஹ் காட்டிய சுன்னாக்களையோ, ஐங்கால முன்பின் சுன்னத்துகளை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள்? யார் அனுதினமும் 12 ரக்காத்துகள் முன்பின் சுன்னத்துகள் தொழுது வருவாரோ அவருக்கு சாதாரண கிஃப்ட் அல்ல, சாதாரண பஹுமதி அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் என்று சொன்னார்கள். சொல்ல முடியாதா? ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், 12 ரக்காத்துகள் தொழுது வருவோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக மறுமையில் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை எங்களுக்காக கட்டப்படும் என்பதை நான் சொல்லவில்லை, எனக்கும் உங்களுக்கும் தூதராக வந்த ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். ரசூலுல்லாவை முஹப்பத் வைப்பதாக இருந்தால் ரசூலுல்லாவுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள், அது மட்டுமே போதும் ரசூலுல்லாவுடைய முஹப்பத்துக்கு காரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாவுடைய முஹப்பத் என்று சொல்லிக்கொண்டு, ரசூலுல்லாவுடைய பிறந்த நாள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த 12ஆம் நாளில் நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ரசூலுல்லாஹ் தடுத்தவைகள் ஏராளமானவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தேசிய மீலாது விழா என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அங்கே மியூசிக் கச்சேரிகளை வைத்து மக்களை வரவழைக்கின்றார்கள். தொழுகைக்கு நேரம் ஒதுக்கப்பட மாட்டாது. எப்படியெல்லாம் அந்நியர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மீலாது விழா வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது விழா என்ற பெயரில் சைக்கிள் ஓட்ட போட்டியை வைத்திருக்கின்றார்கள். கிரீஸ் மரம் என்று சொல்லி அதாவது ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஷோர்ட்ஸ்களை அணிந்து கொண்டு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தாம். பெண்களும் ஆண்களும் ஒன்றரை கலக்கக்கூடிய கடை தெருவுகளை அதாவது பள்ளிவாசல் முற்றுவழிகளில் ஏற்பாடு செய்து ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தாம். எங்கே இருக்கிறது சகோதரர்களே? எமது சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் ரசூலுல்லாஹ் மீது உண்மையான அன்புள்ளவர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த நிலை இருக்கும் என்றால் நிச்சயமாக நாங்கள் அதன் மூலம் உலகத்திலேயும் மறுமையிலேயும் பயன்பெற்றுக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கான ஒரு உரைகளாக ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின் ஃபஹுவ ரத். இந்த மார்க்கத்தில் யாராவது மார்க்கம் என்ற பெயரில் எதை ஆரம்பித்தாலும் சரி, எதை உருவாக்கினாலும் சரி, அதிலே நாங்கள் சொல்லாத வரைக்கும், அந்த விடயத்தை நாங்கள் ஏவாத வரைக்கும் அது தட்டப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை எங்களுக்கு ரசூலுல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சத்தியத்தை நாங்கள் படிப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை படிப்போம், அதன் அடிப்படையில் எங்களுடைய முஹப்பத்துகளை வைத்துக் கொள்வோம். மறுமையில் ரசூலுல்லாஹ்வை முஹப்பத் வைத்து அந்த ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு முயற்சி வைப்போம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களையும் அல்லாஹ் அதற்கான துணை துணிவானாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எனது பெற்றோர் உஸ்தாமாவுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றக்கூடிய, அதை கற்றி அதன் அடிப்படையிலே செயலாற்றக்கூடிய உண்மையான ரசூலுல்லாஹ்வை முஹப்பத் வைத்து எங்களை வழிநடத்துவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.